வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வருக்கு முட்டுக்கட்டை போட்ட பாமக. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அசத்தல் ஐடியா கொடுத்திருக்கிறாருங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியும் தராத இல்ல முதல்வர் கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க செய்யக்கூடாது என்று ஆரோக்கியமான ஆலோசனை வழங்கின கட்சி எனக்கு தெரிந்து இன்னும் எந்த கட்சியும் இல்லை. அப்படி ஒரு அசத்தல் ஐடியாவை நம்ம முதல்வருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்றத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அன்புமணி அவர்கள் கொடுத்த அசத்தல் ஐடியாவை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. என்ன ஐடியா தெரியுமா? கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் எப்போ காவிரியில தண்ணி கேட்டாலும் அணைகள்ல தண்ணி இல்லை என்று பொய் சொல்றான். எப்படிப்பா சொல்லுவ, அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஏங்க, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற பொழுதே அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கென்று 2 வேலையாட்களை நியமிக்கிறாங்க. அந்த 2 வேலையாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 அமைப்பு என்று நாம் எடுத்துக்கலாம். ஒன்னு காவிரி ஒழுங்காற்று குழு, 2வது காவிரி நதிநீர் ஆணையம். இந்த 2 குழு அமைக்கிறாங்க. இந்த காவிரி ஒழுங்காற்று குழு என்ன வேலை பார்க்குது தெரியுமா? நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்ல எவ்வளவு தண்ணி இருக்குது என்பதை பற்றி அந்த ஒழுங்காற்று குழு தான் அளவிட்டு காவிரி நதிநீர் ஆணையத்துக்கிட்ட சொல்லும். காவிரி நதிநீர் ஆணையமானது கர்நாடகா மற்றும் தமிழக அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏன்பா அணைகள்ல இவ்வளவு தண்ணி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணி தரணும், நீ இந்த மாசத்துல எவ்வளவு தண்ணி உன்னால தர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவில் பயிரிட்டவங்க எவ்வளவு பேரு, குடிநீருக்கு எவ்வளவு தண்ணி போகும், இதெல்லாம் போக இப்போ தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு பரப்புல பயிர் வச்சிருக்காங்க தமிழ்நாடு, இப்படி 2 தரப்பையும் கேட்டு காவிரி நதிநீர் ஆணையமானது உனக்கும் இல்லாம அவங்களுக்கும் இல்லாம நீங்க இவ்வளவு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா தரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பாங்க. இந்த பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை வாரியமானது கர்நாடகா கிட்டத்தட்ட ஜூலை மாசத்துக்கு 32.1 டிஎம்சி தண்ணி தரக்கணும் அப்படின்னு உத்தரவிடுவாங்க. அதனால கர்நாடக அணைகள்ல தண்ணி இருப்பது காவிரி ஒழுங்காற்று குழுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கர்நாடகாக்கார பிரஸ்ல சொல்லுகின்ற போது எங்களுக்கே தண்ணி இல்ல அப்படின்னு கப்சா விடுவான். அதனால தண்ணி வச்சுக்கிட்டு இவன் தண்ணிய தரக்காத காரணத்தினால இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை நாடணும். ஏன் தெரியுமா? இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு பல்லே இல்லைங்க. பல்லுள்ள காவிரி மேலாண்மை வாரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது என்ன பல்லுள்ள காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அணைகள்ல தண்ணி இருக்குது, கர்நாடகாரன் திறக்க மாட்டான். ஆனா இப்போ காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அணைய திறக்கிறதுக்கான உரிமையை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலேன் உச்ச நீதிமன்றம். இந்த காவிரி மேலாண்மை வாரியமே அணையில் இருக்கக்கூடிய தண்ணியை பரிசோதித்து விட்டு கர்நாடகாவுக்கு எவ்வளவோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு என்று சொல்லிவிட்டு கரெக்டா மாசம் காவிரி மேலாண்மை வாரியமே பாத்தீங்கன்னா அணையை திறந்து விட்டுரும். கர்நாடகாக்காரங்கிட்ட அணையை திறப்பதற்கான உரிமை இருக்கிறதுனால தானே தண்ணி வச்சிருந்தாலும் திறக்க மாட்டான். அதனால கர்நாடகாக்காரனுடைய பல்ல புடுங்கணும்னா நாம உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு, ஏங்க அணை திறக்கின்ற அதிகாரத்தை காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கொடுங்க, இல்லனா இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அணையில தண்ணி வச்சுக்கினே அதுலயும் காவிரி நதிநீர் ஆணையமானது தண்ணியை திறக்க சொன்ன பிறகு கூட தண்ணி திறக்க மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு முறை கேட்ட தண்ணிய இல்ல ஆணையம் உத்தரவிட்ட அளவுக்கான தண்ணிய ஏதாவது ஒரு மாசம் தந்திருக்காங்களா? காவிரியில தண்ணி நம்மளுக்கு எத்தனை டிஎம்சி தரணும் தெரியுமா? 440 டிஎம்சி தண்ணி தரணும். காவிரியில நமக்கு தான் அதிகமான உரிமை இருக்குது, கர்நாடகாக்காரனுக்கு கூட கம்மி தான். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஆனா குறைந்தபட்சம் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தரணும்? 177 டிஎம்சி தண்ணீர் காஞ்சாலும் பேஞ்சாலும் தரணும். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் மழை இல்ல வறட்சின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கான். அதனால அணையை திறப்பதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அதிகாரத்தை பெற்று தரணும். அப்படி பெற்று விட்டோம் என்றால் நம்மளுக்கு ஈஸியா காவிரியில தண்ணி சேரும். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றார். பாருங்க, சிவகுமார் அவர்கள் அழைக்கின்றார் என்று நீங்க போகாதீங்க. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு மேகதாது வேண்டாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா அவன் காவிரியில தண்ணி திறக்கணும்,
அதை பற்றி பேசணும் வானு அழைத்திருக்கவே மாட்டான். அதனால தேவையில்லாம மேகதாது அணை தொடர்பாக நீங்க போய் பேச வேணாம். ஏன்னா மேகதாது அணை பிரச்சனை என்பது இரு மாநில பிரச்சனையே கிடையாது, அது கர்நாடகா மாநிலத்தினுடைய பிரச்சனை. நமக்கு மேகதாது அணை கட்டணும்னு வச்சுங்களேன், தண்ணியே வராது. நமக்கும் மேகதாதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அதனால வேணாம் என்கின்ற அணையை பற்றி நாம போய் அங்க பேசணுமா? அப்படி பேசணும்னு வச்சுங்களேன், மேகதாது அணை பிரச்சனையானது இரு மாநில பிரச்சனை ஆயிடும். அப்புறம் கர்நாடகாக்காரன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, மேகதாது அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், இப்போ கேஆர்எஸ் அணையிலிருந்து, கபினி அணையிலிருந்து, ஏமாவதி அணையிலிருந்து எவ்வளவு தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை வாரியமானது முடிவு பண்ணுங்க. இப்போ மேகதாது அணை கட்டிட்டான்னு வச்சுங்களேன், அதுல இருந்து எவ்வளவு தண்ணி உங்களுக்கு வேணும், ரெண்டாவது கர்நாடகாவுக்கு குடிநீருக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால தான் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது அவன் மாநில பிரச்சனை, அனுமதி கிடைத்தால் கட்டட்டும், ஆனா நம்ம அனுமதி கொடுக்க போறது கிடையாது. அதை பத்தி பேசவே தேவையில்ல. தயவு செய்து கர்நாடகாவுக்கு போகாதீங்க. கர்நாடகாரன் கூப்பிட்டு நம்ம முகத்துல கரிதான் பூசுவான். ஏற்கனவே நாம பல முறை பேசி பார்த்துட்டோம், அவன் மதிப்பதே கிடையாது. அதனால சட்ட போராட்டம் மட்டும்தான் தீர்வு, தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க கர்நாடகாவுக்கு போறீங்க தப்பு இல்லை, ஆனால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ரெண்டாவது காவிரியில எவ்வளவு தண்ணி நம்முடைய பங்கு, அதை ஏன் திறக்க மாட்டான், சோ அவனை எப்படி பணி வைப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கர்நாடகாவில் போறோம்பா, அங்க இருக்கிற முதலமைச்சரை சந்திக்கிறோம்பா, நாம இதை பேசலான்னு இருக்கிறோம், இதை பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை கர்நாடகா கிட்ட போய் தெரிவிக்கணும். அப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு பேசிட்டு அதற்கு பிறகு கர்நாடகாவுக்கு போனோம்னா நம்ம ஒற்றுமையை பற்றி கர்நாடகாக்காரன் சத்தியமா தெரிஞ்சுக்குவான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சுக்கவே மாட்டோம். சரி, நீங்க காவிரியை தண்ணி கேட்க தான் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா அதுக்கு முன்பாக விவசாய அமைப்புகளாவது கூப்பிட்டு நீங்க கருத்து கேட்டுக்கணும். தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது. தன்னிச்சையா முடிவெடுத்தால் கர்நாடகாவுக்கு சாதகமா போய் நம்மளுக்கு பாதகமா போயிடும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் விஜய்க்கு தேவைப்படல, புரியுதுங்களா, விவசாயிகளுக்கு தான் தேவைப்படுது. அப்போ விவசாயி கிட்ட கருத்து கேட்கணுமா இல்லையா? எதிர்கட்சி கிட்டையும் கருத்து கேட்க மாட்டீங்க, விவசாயி கிட்டையும் கருத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் ஆகஸ்ட் எங்க 3ஆம் தேதி போய் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்கன்னா நீங்க போக கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. அந்த தீர்மானத்துல மேகதாது அணை தொடர்பாக விவாதிப்பதற்கு ஒரு ஆணையம் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு தீர்மானமே போட்டிருக்க கூடாது. அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பிரதமரை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. உடனடியாக பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஏம்பா இதுக்குன்னு ஒரு ஆணையத்தை அமைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையத்துல போய் உட்காந்து கர்நாடகாவும் தமிழ்நாடும் தினந்தோறும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதுதான். நம்மளுக்கு வேணான்னு விட்டுட்ட பிரச்சனைக்கு ஒரு ஆணையம் தேவையா? அதை நீங்க தீர்மானத்துல ஏற்றுவீங்களா? அதை எடுத்துக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க டெல்லிக்கு போவீங்களா? முதலமைச்சர் சந்திப்பீங்களா? அதனால ஏற்கனவே தீர்மானத்தில் இணைத்த அந்த இடைசேரிகள் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, அந்த திருத்தத்தை முதல்ல நீக்குங்க. மீண்டும் சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒரு தீர்மானத்தை புதுசா கொண்டு வாங்க. நபர் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது. கற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு எப்ப தீர்மானம் ஏற்றினாலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, இப்ப இருக்கின்ற தமிழக வெற்றி காலத்திலையும் சரி, கர்நாடகாக்காரனுக்கு கண்டனமே தெரிவிப்பது கிடையாது. ஆனா எப்ப தீர்மானம் ஏற்றினாலும் சரி, பிரதமர் மோடி அவர்களுக்கு அறிவுறுத்தல், மோடி அவர்களுக்கு கண்டனம், அனுமதிக்க கூடாது மத்திய அரசாங்கம், இப்படிதான் தீர்மானம் ஏற்றுவீங்க. மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்று வந்து நீங்க அணையை கட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால நம்முடைய அனுமதி பெறாம அளவிடுவது, அப்புறம் கட்டுமான பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது, அங்க இருக்கக்கூடிய காடுகளை வந்து பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்துவது, அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்களை வந்து அளவிடுவது, இப்படி அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அணை கட்டுறதுக்காக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். மத்திய அரசாங்கத்தையும் மதிக்கல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, அப்புறம் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்றுனா அந்த தீர்மானத்தையும் மதிக்கல. சோ எதையுமே மதிக்காதவனை நீங்க மதித்து போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணுமா? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இயற்றப்பட்ட தீர்மானமே வந்து நல்லது கிடையாது. இது அவங்களுக்கு சார்பாகத்தான் இருக்குது. தயவு செய்து உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க.
கர்நாடகாக்காரனுடைய கடந்த கால வரலாறு நம்மளுக்கு சரியான நேரத்தில் தண்ணி கொடுத்துருந்தான்னா, ஏப்பா அணை கட்டியிருந்தாலும் நம்மளுக்கு வர வேண்டியதை சரியா கொடுத்துருக்காம்பா, பங்கிட்டு கொடுத்துருக்காம்பா, பிரச்சனையே இல்லப்பா, அணை கட்டிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரங்கிட்ட போய் பேசலாம். அதனால கர்நாடகாக்காரனுடைய நம்பிக்கையின்மை தன்மை காரணமாக சட்ட போராட்டம் மட்டும்தான் நிகழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் கர்நாடகாக்காரங்கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டாருங்க. இரண்டாவது, மேகதாதன் என்பது அவங்களுக்கு குடிநீருக்கு மட்டும்தான் தேவை என்று பொய் சொல்றாங்க. பெங்களூருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கபினி, கேஆர்எஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமாவதி, இந்த அணைகள்ல இருந்து அவங்க தண்ணி பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏற்கனவே நமக்கு 199 டிஎம்சி தண்ணி தரணும், அதுல 177 குறைச்சாங்க. மீதி இருக்கின்ற தண்ணி நம்ம பெங்களூருக்கு குடிநீருக்காக பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நமக்கு வர வேண்டிய தண்ணியை குறைச்சாங்க, அதையும் ஏத்துக்கிட்டோம். இப்ப மேகதாது அணையில வந்து பாத்தீங்கன்னா 20 டிஎம்சி தண்ணீர் குடிநீருக்குங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலா அந்த அணையை கட்டினாங்கன்னா 70 டிஎம்சி தண்ணி தேக்க வேண்டியதா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அப்போ காவிரி காய்ந்து போய்விட்டால் டெல்டா பாலைவனம் தான். நம்முடைய துரைமுருகன் அவர் ஊழல் பண்ணியிருந்தாலும், மணலை வெத்து துண்டிருந்தாலும், ஆனா நீர் மேலாண்மையில நல்ல அறிவு பெற்றவர். அவர் ஏற்கனவே சொல்லுவார், கர்நாடகாக்காரங்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசியாச்சு, நட்பா பேசியாச்சு, அதிகாரத்தை வைத்து பேசியாச்சு, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பேசியாச்சு, எப்படியோ வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். அவன் யாரையும் மதிக்க மாட்டான். இனிமே பேச்சுவார்த்தைக்கு மதிப்பில்லை என்பதனால தான் உச்சநீதிமன்றத்தையே நாடணும். ஆனா மீண்டும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனோம்னா நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்பை நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம ஆக்குறோம். தீர்ப்பை கர்நாடகாக்காரன் தான் இது வரைக்கும் மதிக்கலன்னு பார்த்தா நம்மளும் அந்த தீர்ப்பை மதிக்காத நிலைக்கு போயிடும். ஏயா, நான் தான் வந்து இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டேன், அந்த இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலைன்னா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு தானே வரணும். மேலும் மேலும் ஏன் வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு போனீங்க, அப்ப பிரச்சனையை நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? அதனால அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து பேசாதீங்க அப்படின்னு ஏற்கனவே துரைமுருகன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஆட்சியிலே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட கர்நாடகாக்காரங்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதினாரு. ஆனா அவன் பேசுறதுக்கு வரவே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு விஷயம் தெரியும், அவர் ஒரு விவசாயி, போய் மாட்டிக்க கூடாது என்பதனால அழகா வந்து காட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தவறா புரிந்து கொண்டு இருக்கின்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகா முதலமைச்சர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார். அவருடைய அழைப்பின் பேர்ல தான் வந்து நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போறார். கண்டிப்பா அவர் அழைத்தார்னா போக கூடாது, அவன் காவிரியை ஒட்டுமொத்தமா காய வச்சிருவான் அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் தான் காவிரி தொடர்பாக பேசுறதுக்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்துக்கு தான் நம்முடைய கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் பதில் கடிதம் எழுதி நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றாங்க. மொத்தத்துல கர்நாடகாக்காரங்கிட்ட போய் பேசலாம், தப்பு கிடையாது. எப்போதும் பகையாவே இருக்கணுமே என்ன, பக்கத்தில் இருக்கின்ற ஸ்டேட் நட்புறவா மாத்திக்கணும் இல்லைன்னு சொல்ல. 2 மாநில மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது. ஆனால் நம்மளுக்கு மேகதாது வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை பற்றி வார்த்தையே விடவே கூடாது. பார்க்கலாம், அன்புமணி ராமதாசனுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரா, இல்ல காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளையாவது கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரா என்ற விஷயத்தெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை தான். ஏன்னா அனைத்து கட்சிகளும் முடிவெடுத்த பிறகுதான் நான் போய் பேசினேன். அங்க ஏதாவது பிரச்சனையானா கூட எல்லா கட்சி மீதும் வந்து பழி போட்டுடலாம். 2வது, விவசாயிகள் பரிந்துரைத்தார்கள், அதனால தான் நான் கர்நாடகாவுக்கு போனேன். ஆனா கர்நாடகாவுக்கு போனாலும் அந்த சிவகுமார் தண்ணியே திறக்கல. சோ விவசாயிகளுக்கு தான் போனேன். ஆனா ஏமாற்றம் ஏற்பட்டாலும் விவசாயிகளுக்காக அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம். சோ மொத்தத்துல நல்ல ஐடியா. எப்படி நடைமுறைப்படுத்த போறார் நம்முடைய முதலமைச்சர் பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.